அக்கா விடுக்கா, என்னதான் இருந்தாலும் உன் மருமக உன் பசங்க தான் உனக்கு முக்கியம். நீ போக்கா. ஏய், என்னடி பேசுற? என்ன அவ்வளவு சுயநலமா நினைச்சிட்டியா? அத்தனை பேர் சொல்லியும் நான் உன்ன தானடி நம்பினேன். நீ வாடி, நீயும் என் குடும்பத்துல ஒருத்தி தானே, வா. அக்கா, இப்படி நீ மட்டும்தான்க்கா நினைக்கிற. எல்லாருமே என்ன வேறையாதான் நினைக்கிறாங்க. ஏன் மாமாவை கூட கேட்டு பாரு, இத்தனை நாள்ல ஒரு முறையாச்சும் என்ன நம்பி இருப்பாரா? இப்ப எதுக்காக என்ன பிடிச்சி இதுல இழுத்துட்டு இருக்க? பாத்தியாக்கா, பாத்தியா இப்ப கூட எப்படி பேசுறாருன்னு? ஏங்க, இவ சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க என்னைக்காவது இவ பக்கம் பேசியிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்திரா இந்திரான்னு அவ புராணம் தான். வீட்ல ஒரு விசேஷம் நடத்துறதுக்கு இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைய தூக்கிட்டு வந்துடுறா. இத பாருங்க, இனிமே நீங்க எதுக்காவது இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜெயா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? பாரு ஜெயா, வீட்டுல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. சண்டை போட்டா என்ன நல்லாவா இருக்கு? சரி வா போலாம். நீங்க வேணா போங்க, நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு தான் வருவேன். உங்க அக்கா தங்கச்சி பாசத்தை என்னால தாங்கிக்க முடியல. சரி, நீ சமாதானம் பண்ணியே கூட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஹே ராகினி, நீ மனசு விட்டுறாதடி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரடி இருக்கா? என் கூட நீ வா வா. இல்லக்கா, மறுபடியும் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுக்கா. நீ போ. யாராவது சொல்லிடுவாங்களா? நான் தான் சொல்ல விட்டுருவேனா? இந்திராவை ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்திரா, என்ன இந்திரா, எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருந்த தெரியுமா? வா போலாம். என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்க? அது ஒன்னும் இல்ல கௌதம், அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இல்ல இந்திரா, நான் வர வரைக்கும் கேஷுவலா தான் இருந்த. என்ன பார்த்த உடனே தான் நீ ஏதோ மறைக்கிற. அது கௌதம், நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல. ஆமா, அதான். சரி வா, மன்னிச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சு. நீ இப்படி தனியா உட்கார்ந்துருக்காத, நம்ம எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம். இந்திரா, என்ன இந்திரா, என்னாச்சு உனக்கு? இல்ல கௌதம், நான் இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. ஐயா சொல்லுங்கய்யா. தயாரா இருக்கல்ல? இருக்குங்கய்யா, நான் உடனே வந்துடுறேங்கய்யா. வந்த அமைச்சர் கிளம்பி போயிட்டார். இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் அங்கங்க கவனம் சிதறி போய் கிடக்குறாங்க. இதுதான் நான் சொன்ன சரியான நேரம். எல்லாம் பார்த்துட்டு தாங்கய்யா இருக்கேன். ரெடியா உங்க போனுக்கு தாங்கய்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தை சொல்லுவேன், அடுத்த நொடி போட்டு தள்ளிடணும். டேய், சுற்றுவைலடா. கண்டிப்பா சுற்றுவையா, அதுக்கு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். மிஸ் ஆகக்கூடாது. என்ன, நான் வச்ச குறி தப்புனதே கிடையாது. ஆனா நீங்க யார சுடணுங்கிறத சொல்லவே இல்லைங்கய்யா. அவசரத்துல பிறந்தவனே, வேண்டாம் இவ்வளவு விஷயம் சொன்னவன் அதை சொல்ல மாட்டேனா? நேரம் வரும்போது சொல்றேன். ஃபோக்கஸ் மட்டும் பண்ணி வச்சுக்க. ஒரு குண்டு தான், உசுறு போயிடணும். மறு அட்டம்ப்டே இருக்கக்கூடாது. புரியுதா? சரிங்கய்யா.
எங்கடி போற? நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. போ. வணக்கம். ம். ஐயா. சரி. அம்மா பூஜை நல்லபடியா முடிஞ்சது, எழுந்துருங்க. சரிங்க சாமி. பரவாயில்ல. எங்கடா இருக்க? ஐயா இங்கதாங்கய்யா இருக்கேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்க. கௌதம் சுடு. யாரு இந்த பையன்தானா? என்ன பேச்சு உங்ககிட்ட? போய் எடுத்துட்டு போங்க இவனை. பொறுமையா இருங்க. என்ன தைரி எந்த ஊருக்குள்ளேயே வந்து யாரும் என்ன கை வச்சிருக்க நீ? ஐயா கொஞ்சம் இருங்க. இவன் தானா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இவனுக்கு பின்னால யாரோ சூத்திரதாரி இருக்காங்க. அவர் என்னடா யாரு பண்ணாரு? சொல்றா? இருங்க, அவங்க பட்டுப்பாங்க. இருங்க. டேய், யாருனால வந்தடா சொல்லுடா. ஏய் சொல்றா, சொல்லு. யாரா? யாருன்னு சொல்லு. யாரா? சொல்லுடா. இவதான் சார். இந்திராதான் இந்த ராகினியோட சொல்லி என்ன வர சொன்னா சார். இல்ல இவன் போய் சொல்றான். கௌதம் உனக்கு தெரியும்ல, சொல்லு கௌதம். இவன் போய் சொல்றான். குறி தப்பி அவர் மேல பட்டுருச்சு சார். பண்ணிருக்க மாட்டா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குற? உனக்கு தெரியும்ல, இவன் பேரு அஜய். எனக்கு இவனை தெரியும். ஆனா எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கௌதம் அவன் போய் சொல்றான்ல. கௌதம் உனக்கு தெரியும்ல இவனை? அம்மா இல்லம்மா, இவன் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கா. இந்திராக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லம்மா. டேய் நீ சும்மா இருடா. இவ ஆரம்பத்துல இருந்து இப்படிதான்டா நாடகம் ஆடிட்டு இருக்கா. அத்தை அப்படி இல்ல அத்தை. இவனை நம்பாதீங்க. சொல்லு கௌதம், சொல்லு கௌதம். வண்டியில இருக்கியா? இல்ல சார், இவதான் செஞ்சிருப்பா. இவ அப்பாவை நான் அவமானப்படுத்திட்டேன்னு என் மேல கோபத்துல இருந்தா. சித்தி, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சித்தி. கௌதம் கௌதம் என்னம்மா எங்க போற? சார் மாமா மாமா அவசரப்படாதீங்க. இப்போ அதுவும் அவனை நான் தான் சார் போய் புடிச்சேன். இல்லனா அவன் கண்டிப்பா தப்பிச்சு போயிருப்பான். இந்திரா 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 அம்மா அக்கா இந்திரா உனக்கு ஒண்ணும் இல்லல? இந்திரா உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லக்கா. போலீஸ் கூட்டிட்டு அம்மா. போனதும் நான் ரொம்ப பயந்து ஒண்ணும் இல்லம்மா, போயிட்டேன். ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அமைதியா இரு. எனக்கு உனக்கு ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. இல்லல? ஒண்ணும் இல்லக்கா. மாமா எப்படிமா இருக்காரு? அக்கா மாமா எப்படி இருக்காரு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கிளம்பி வந்தோம். ஆமா இங்க என்னடி சொல்றாங்க? சொல்லு இந்திரா. இவங்க என்னோட மதர், இவ என்னோட சிஸ்டர். நானும் என்னோட சிஸ்டரும் அன்னபூர்ணி குரூப்ஸ் குடும்பத்தோட மருமக தான். தட்ஸ் குட். அப்போ உங்க மாமனாரை சுட்டதாத்தான் உங்களை கைது பண்ணிருக்காங்களா? இதுல இந்திராக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இவ பார்த்து கடைசி நிமிஷத்துல இந்த அஜய புடிச்சதுனாலதான் என் மாமாக்கு தோள் பட்டையில அடிபட்டுச்சு. இல்லனா அங்க யாராவது உயிரே போயிருக்கும் சார். அப்ப நீங்க எப்படி தடுத்தீங்க இந்திரா? சார், அந்த அஜய்க்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். இவன் ஒரு விமனைசர். என் ஃப்ரெண்ட இவன் கிட்ட இருந்து காப்பாத்தினதுனால இவனுக்கு என் மேல தனிப்பட்ட வகையில வெஞ்சன்ஸ் இருக்கு சார். அந்த கேஸ் கூட சென்னையில ஃபைல் ஆயிருக்கு. அப்புறம் இவனை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு நான் ஃபாலோ பண்ணி இவன் கன்னை எய்ம் பண்ணும்போதே நான் இவனை தள்ளி விட்டேன் சார். எங்க 2 பேருக்கும் நடந்த அந்த ஃபைட்ல மாமா மேல அந்த குண்டு பட்டுருச்சு. இதான் சார் நடந்துச்சு. இவரு வேணும்னே என்ன மாட்டி விட பாக்குறாரு சார். ஏயா இப்படி டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்குறீங்க? சாரி சார். ஓகே இந்திரா,
உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்கிறேன். யோ இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கயா, அங்கே ஸ்பாட்டில் கைப்பற்றின பொருட்கள் என்னாச்சியா? யோ அவனை விசாரிச்சிங்களையா? இனிமே தான் சார் விசாரிக்கணும். ஓஹோ, நீங்க சொன்ன மாதிரி இது தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்க்காக செஞ்ச காரியம் மாதிரி எனக்கு தெரியல. இந்த துப்பாக்கி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அத்தை மாமாக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்கிட்ட பேசுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. உன்னை யாரடி உள்ள விட்டது? போடி வெளியே. எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து சொல்லுங்க அத்தை, என்னத்த பண்றீங்க? அவளை விடுங்க. ஐயோ, ஏய், எங்க போறீங்க? போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா, இங்கெல்லாம் நிக்க கூடாது சொல்லிட்டேன். ஹே ராகினி, நானும் அமைதியா தான் போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது. உங்களாலதான் என் அக்கா குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இல்ல ராகினியத்த, நீங்க ரொம்ப தலையிடுறீங்க எல்லாத்துலயும். அத்தை சொல்லட்டும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓஹோ, புள்ள பூச்சிக்கெல்லாம் பேச்சு வந்துருச்சா? பாரா பாரா. அத்தை அத்தை மாமாக்கு என்னாச்சு அத்தை? அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பேசிட்டே இருக்க. எந்திரடி. ஏய் ராகினி, ராகினி, என்னடி பேச சொல்லுங்க? ஏய், என்னடி முறைக்கிற? உன்னை மாமாவெல்லாம் பார்க்க விட மாட்டேன். மரியாதையா இங்கிருந்து கிளம்பு. போன்னு சொன்ன. அத்தை 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 ப்ளீஸ் அத்தை. அத்தை என்கிட்ட பேசுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை அக்கா என்னக்கா அமைதியா இருக்க நீயும்? ஏய் எந்திரி. ஏய் ராகினி, என்கிட்ட வேண்டாம். இது ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால மட்டும் தான் நான் பொறுமையா இருக்கேன். இன்னொரு தடவை என் பக்கத்துல வராதீங்க. ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உன்ன ராகினி ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்ப டாக்டர் என்னடி சொன்னாரு? உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாருல்ல. அவர் உள்ள படுத்த படுக்கையா கிடக்குறாரு. இப்ப எதுக்குடி இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அக்கா உனக்கு தெரியாது. பேசாம இரு. அத்தை அத்தை அப்போ மாமாக்கு சரியாயிடுச்சா? இல்ல இந்திரா, மாமாக்கு இன்னும் முழுசா சரி ஆகல. அவருக்கு அடிப்பட்ட அதிர்ச்சியில ஹார்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அத்தை அத்தை அவருக்கு இப்போதைக்கு நாம எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அத்தை அத்தை மாமா நல்லாயிடுவார் அத்தை. அப்படியா? என்ன சொல்ற? அப்படி இல்லாம இருப்பாங்க? ஷோ, தலை வலிக்குது இந்திரா. யாரு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிற நீ? கௌதம், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை கௌதம். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ராகினி சித்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்போ ராகினி சித்தியாலதான் எல்லா ப்ராப்ளம்னு அம்மா கிட்ட சொல்ல போறியா? சொல்ல வேண்டான்னு சொல்றியா கௌதம்? நம்ம மட்டும் அந்த ராகினி சித்தியை காப்பாத்தவே கூடாது கௌதம். இந்திரா கொஞ்சம் இரு. அது சந்தேகமா தானே இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் அம்மா எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு பார்த்தல. அப்பாக்கு இப்படி ஆயிட்டதால அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இந்திரா. இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாமே ப்ளீஸ். என்ன கௌதம்,
நீ ஏன் கௌதம் இப்படி பேசுற? பின்ன வேற என்ன சொல்றது? நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இந்திரா, இப்ப அப்பாக்கு தேவை அமைதியான வீடு. இப்ப நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறதா நல்லது. இல்ல கௌதம், எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் தான் சொல்றேன்ல, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், நீ போ. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், யார்கிட்டயுமே பேச்சு கொடுக்காத. போ. ஷோ, இப்ப சித்தியை பத்தின விஷயத்த சொன்னா அம்மா ரொம்ப கோபமாயிடுவாங்க. என்ன பண்றது? அப்பாடா, இப்பதான் ஜெயா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னால ஆஸ்பத்திரியில இருக்கவே முடியல ஜெயா. எப்படா வீட்டுக்கு வருவோன்னு ஆயிடுச்சு. எல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா இன்னைக்கே வரணும்னு நீங்க அடம் பிடிச்சிருக்க வேண்டாம். ஒரு நாள் அங்க இருந்து பார்த்துட்டு அப்புறம் வந்திருக்கலாம். சரிங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஜெயா, என்னங்க? உட்காரு ஜெயா. இல்லங்க, நான் இத உடனே வந்துடுறேன். உட்காரு ஜெயா. என்னங்க நீங்க? என்னங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜெயா. நம்ம இந்திரா இருக்கால, அவ மேல கோவப்படாத ஜெயா. இந்திராவை பத்தி தெரியும் ஜெயா. அவ மேல எந்த தப்பு இருக்க வாய்ப்பில்லை. சரி, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். ம்? நீங்க ரெஸ்ட் எடுங்க. அத்தை, வர சொன்னீங்களாமே? மாமாவை சுட்ட அந்த அஜய் உனக்கு தெரிஞ்சவன் தானு போலீஸ்காரங்க சொல்றாங்க. இத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்கும்போது அவனால எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது? நானே அவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவன் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான்னு எனக்கே புரியல அத்தை. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பியோன்னு எனக்கு தோணுது. இததான் நீ ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இருந்தியா? அப்ப நீ மட்டும் பாக்கலன்னா, கடவுளே, இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அப்போ இந்திரா, நீ தடுத்ததுனாலதான் அவர் கையில குண்டடி பட்டுச்சா? அப்போ நீ தடுக்கலனா, ஐயோ, அவர் உயிரே போயிருக்குமே. ஆமாமா, இது கூட நடக்க கூடாதுன்னு தான் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா என்னால முடியல. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஜெயா, என்னங்க? உட்காரு ஜெயா. இல்லங்க, இத உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காரு ஜெயா. என்னங்க? ஆ? என்னங்க? என்னமோ தெரியல, மனசு படபடன்னு அடிச்சுக்குது ஜெயா. நீ கொஞ்சம் இங்கே இரு. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி? இத உடனே வந்துருவேங்க. என் கூடவே இரு ஜெயா. எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடாத. சரிங்க, நான் இங்கே இருக்கேன். எனக்கு அதை விட வேற என்னங்க வேலை இருக்கு? ம்? புது வீடுன்னு எல்லாம் ஆசையா வாங்கியாச்சு. இதுல சந்தோஷமா இருக்க முடியாம இப்படி உங்களை படுக்க போட்டுருச்சீங்க. ஏன் ஜெயா, ஏன் அப்படி சொல்ற? இல்லங்க, இந்த புது வீட்டு ராசிதான் உங்களை படுக்க வச்சிருச்சோன்னு எனக்கு தோணுதுங்க. ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜெயா. வீடு என்ன செய்யும்? வீட்டுல இருக்கிற மனுஷங்க சரியா இருந்தா எந்த வீடு நல்லாதான் ஜெயா இருக்கும். ம். ஆமாங்க, அந்த மனுஷங்களை பத்தி தான் இப்ப தெரிஞ்சு போச்சே. உயிரை எடுக்கிற அளவுக்கு மோசமா இருக்காங்களேன்னு நினைச்சாதான் ஜெயா, உங்ககிட்ட
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜெயா. அது எல்லார் எதிர்க்கையும் சொன்னா அது தப்பா போயிரும் ஜெயா. அதான் தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம இந்திரா இருக்கால, அவன் மேல கோவப்படாத ஜெயா. நடந்ததை பத்தி யோசிச்சா அவ மேல எந்த தப்பு இருக்க வாய்ப்பே இல்ல. அக்கா, அவர் ஏதோ கோவத்துல தான் பேசிட்டு போறாருக்கா, நீ வருத்தப்படாத. இப்படி வீடு பூரா பகையா இருந்தா இங்க எப்படி இருக்கிறது இந்திரா? இப்படி ஒரு நிலைமையில கடவுள் நம்மள வச்சிருக்காரு. அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ கொஞ்சம் அமைதியா தான் இரேம்மா. இந்திரா, சரியாயிடுமா? இந்திரா, அத்தை கூப்பிட்டாங்க உன்ன. ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போய் பாத்துட்டு வரேம்மா. அம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இரு, ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க 3 பேருமே வர சொன்னாங்க. அம்மா, நீங்க வாங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீங்க வாங்கம்மா, நம்ம பயப்படாம போலாம். நீ வாக்கா. பாத்து வாமா. வா வா வா. எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? என்ன பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சோ? அடச்சி, நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை முறைதான் நீ என் வழியில வந்துட்டே இருப்ப? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நான் தானே இவ்ளோ நாள் நீ என் மேல தானே கை வச்சிட்டு இருந்த. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் குடும்பத்தை சீன்ற? ஐயோ இந்திரா, உனக்கு வலிக்குதா? இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. ஒன்னு அடிக்கிறதுக்கு பதிலா உன் குடும்பத்தை அடிச்சாதான் நீ அழுவுற. ஏண்டா, எதுக்குடா இப்படி எல்லாம் இருக்கீங்க? உண்மையை சொல்லு. இத நீ மட்டும் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கமிஷனரும் அதே தான் சொன்னாரு. சொல்லுடா, உனக்கு யாரா ஹெல்ப் பண்ணது இதுக்கெல்லாம்? ஏய், இப்ப நீ சிரிப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? இங்க பாரு, இத நீ தனியா கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. துப்பாக்கி வாங்குற அளவுக்கு எல்லாம் உன்கிட்ட காசே இல்ல. சொல்லு, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன தருவ? உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லு. வேணும்னா உன்னை ஜாமீன்ல வெளியே எடுக்க ஏற்பாடு பண்றேன். ஐயோ, என் தெய்வமே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. நான் சொல்லிடுறேன். நீ என்ன வெளில எடுத்துருவல? என்ன ஜாமீன்ல வெளில எடுத்துருவல? கண்டிப்பா, நான் உன்னை கண்டிப்பா எடுப்பேன். ஆனா நீ யாருன்னு இப்பவே சொல்லு. சொல்லு. கிட்ட வா 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 வா, கிட்ட வா. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்ப எதுக்கு நீ தனியா போன? எதுக்கு தனியா போன? அஜய பார்க்க போயிருந்தேன். உனக்குலாம் அறிவே இல்ல கொஞ்சம் கூட. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டல நீ. ஏன்டி இப்படி இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. எனக்கு இப்ப பதில் சொல்லு. எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்க நீ இப்போ? அவன் எத்தனை தடவை கொலை பண்ண வந்திருக்கான். இப்ப எதுக்கு நீ தனியா போயிட்டு வர? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருன்றல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்ன சூப்பர் உமன் நினைப்பில்ல உனக்கு? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரியுதா உனக்கு? தெரியும் தெரியும்
பெரிய உயிர் போற ஆபத்தா இருந்தாலும் நான் போவேன். நான் போவேன் கௌதம், நான் போவேன். கௌதம், கௌதம் இரு கௌதம், கௌதம் கேளு கௌதம், கௌதம் இரு கௌதம். கொல்ல வந்தது யாருன்னு தெரியுமா? உன்ன உன்ன கௌதம். இத்தனை நாளா அவன் எனக்கு தான் இதை பண்ணிட்டு இருந்தான். ஏன் உயிர் போனா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா உன் உயிரை ஏன் பண்ணிருக்கான்? அத தெரிஞ்சுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சொல்லு கௌதம், சொல்லு கௌதம். இங்க பாரு, எனக்காக எல்லாத்தையும் தோள் மேல தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்கியா? உன்னால எல்லாமே முடியும் நினைக்கிறியா? கௌதம் இல்ல கௌதம், இது என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி கௌதம். இந்த எல்லா பிரச்சனையும் வரதுக்கு காரணம் நான் தானே. என்னால தானே அவன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அதான் ஐயோ, ஜேபி பேர் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள டைவர்ட் செய்யணும். என்ன செய்யலாம்? எனக்கு என்னமோ இதெல்லாம் நாம யோசிக்கிறத விட போலீஸ்ட விட்டுட்டு நாம சும்மா இருக்கலாம். மாமா, இதுல யாருமே எஸ்கேப் ஆக கூடாது. இது ரொம்ப பெரிய வேலை. அதனால இதுல நாம தான் தலையிட்டு யோசிக்கணும். தப்பு செஞ்சவன் ஈஸியா தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. ஏய், என்னடி கதிர கை காட்டி பேசிட்டு இருக்க? அப்ப அவன் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ கதிர், இவ்ளோ நாளா அவ என்ன சொல்லிட்டு இருந்தா? கடைசியில இப்ப உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா அநியாயமா இருக்கு. ஏய், என்ன திமிரா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய சொல்லுவே நீ? மாமா, கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க. என்ன என்ன ஒழுங்கா பேசணும்? நீ தாண்டி முதல்ல அஜய் தெரியும்னு சொன்ன. அப்படி சந்தேகப்படுறதா ஒன்னு தாண்டி சந்தேகப்படணும். இத்தனை பேர் முன்னாடி ஹால்ல நின்னு என்ன கை நீட்டி பேசுறியா நீ? உன்னெல்லாம் உன்னோட பெரியவன்டா அவன்.
என்னங்க ஆச்சு? என்னங்க? ஐயோ. அப்புறம் சொல்லுங்க. அதனால மறைஞ்சு நின்று வாய் குப்பிடிச்சிட்டு இருந்தம்மா. யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சுது, அவ்வளோதான். அப்படியே மயங்கிட்டேன். உங்களை யாராச்சும் அடிச்சாங்களா? இல்ல ஏதாவது ஸ்ப்ரே அந்த மாதிரி அடிச்சாங்களான்னு கேக்குறோம். அப்படிதான் சார் நினைக்கிறேன். அடிச்சா மாதிரிலாம் ஞாபகம் இல்லை சார். மூஞ்சி மேல துணியை போட்டாங்க. கண் முழிச்சு பார்த்தப்போ என் யூனிஃபார்மு, ஐடி கார்டு எதுவுமே இல்லை சார். அதுக்கப்புறம் அங்க வேற ஒரே கலாட்டாவா இருந்துச்சு. நான் அங்கிருந்து பேக் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்னை விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார். மா என்னை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. நான் பொல்ல குட்டிக்காரம்மா. இந்திரா, இவருக்கு எதுவுமே தெரியல. நம்ம போலாம் வா. ம், சரிண்ணா. நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ். சரிங்கம்மா. கௌதம் இரு. என்ன இந்திரா? அன்னைக்கு உங்க பேக் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை நாங்க பார்க்கலாமா? என்ன யோசிக்கிறீங்க? உங்க பேக் தானே? பார்த்துக்கோங்க சார். அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேக்கை நான் திறந்து கூட பார்க்கல சார். பர்ஃப்யூமா? நீ பாட்டுக்கு உடைச்சு வசப்பட்டு மூடிய திறந்து அதை மோந்துகிந்து பாத்துற போற. அப்புறம் நாளை காலைல நீ பணமாதான் இருப்ப. என்னங்க பரிசுன்னு சொல்லிட்டு பாய்சன் தரீங்களா? நம்ம வேலையா தானே. இந்த வீட்டு ரூம்ல எல்லாம் ஏசி இருக்குதுல்ல, அதுல ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள இதை கொண்டு போய் வச்சுட்டு மூடிய மட்டும் திறந்து வச்சுட்டு வந்துரு. நைட்டு படுக்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனா காலையில மொத்தமா முடிஞ்சிருப்பாங்க. எப்படியும் முத தகவல் எனக்கு தானே வரும். அப்ப வர சந்தோஷமா சந்திப்போம். இத எந்த ரூம்ல வைக்கலாம்? உனக்கு யார ரொம்ப பிடிக்கலையோ முதல்ல அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. அது என் பசங்களோட ஆல்பமா. வேலையா இருக்கும்போது அப்பப்போ பார்த்துப்பேன். என்ன இந்திரா, என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல கௌதம், இந்த மாதிரி அஜய் காதல ஒண்ணு போட்டிருந்தான். ஓ, அண்ணா இதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இன்னொன்னு எங்க? எல்லாம் அந்த பேக்குள்ள தான் இருந்துச்சு. கௌதம் உட்காரேன். இல்ல விடு இந்திரா. நீ போய் ஒர்க்க பாரு. நான் சரியாயிடுவேன் இந்திரா. நான் சொல்றேன்ல, நீ வந்து உட்காரு. இல்ல இந்திரா, நான் சொல்றேன்ல, உட்காரு. என்ன பண்ற இந்திரா? பேசக்கூடாது. உட்காரு, அமைதியா இரு. நான் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும். ஓகே? நீ வேற. நீ போய் வேலையை பாரு. கௌதம், நான் சொல்லிட்டே இருக்கேன்ல பேசக்கூடாதுன்னு. அமைதியா இரு. கண்ணு மூடு. என்ன பண்ற நீ? நான் மசாஜ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, நீ ஏதோ வேற மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயா சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கண்ணு மூடு. அமைதியா உட்கார். கண்ணு மூடு.
இப்ப எப்படி இருக்கு? ஐ ஃபீல் பெட்டர். ரிலீஃபா இருக்கு. கௌதம், இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எனக்கு பிசினஸ்லாம் அவ்வளோ தெரியாதுதான். ஆனா நீ சொல்றத நான் கவனமா கேட்டுப்பேன். சொல்லு. என்ன பொண்ணு நீ? எப்படி இந்திரா உன்னால இவ்வளவு அன்பா நடந்துக்க முடியுது? எவ்வளவு கேர் பண்ற, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற. நீ கிரேட் இந்திரா. இதெல்லாம் பெரிய விஷயமா கௌதம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தானே வாழ்க்கை. நீ ரிலாக்ஸா இரு கௌதம். சரிதான். ஆனா இப்படி பாசிட்டிவா இருக்கிறது, போல்ட்னஸ், இந்த மாதிரி ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேர் பண்றது, இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப ரேர் தான் தெரியுமா? நீ உண்மையாவே ரொம்ப ரேர் தான். ரேர் பீஸ். அப்படியா? ஒரு மசாஜுக்கே எவ்வளோ பாராட்டு. போதும் கௌதம், உனக்கு இன்னைக்கு டென்ஷன் டே. அதனால இப்ப அப்படியே படுத்து கண்ணை முடிக்கோ. நான் உனக்கு ரிலாக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே? என்னது? எங்க? மடியில. என்னது? நான் பண்ண குழப்பமா? வாடா வா. நான் செஞ்ச குழப்பம் ஏன் சொல்ல மாட்ட? நீ உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போன துக்கத்துல பைய தூக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்ட. நீ இது நாள் வரைக்கும் செஞ்ச குழப்பத்தை என்னால இன்னைக்கு வரைக்கும் சரி செய்ய முடியல. பின்ன உன்ன மாதிரி பொண்டாட்டி எக்க எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு இருப்ப நினைச்சியா? ஏய், அப்பனா என்ன பொறுப்பு இல்லாதன்னு சொல்றியாடா நீ? அவ்வளவு கொழுப்பாயிருச்சா உனக்கு? எல்லாம் உன் பொண்டாட்டி உனக்கு கொடுக்கற தைரியம்டா. நான் பாட்டுக்கு என் வழியில ரோஷினியோட செட் ஆகி சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. அக்கா தங்கச்சி 2 பேரும் பார்த்தாலே 10 கிட்ட வருதுடா எனக்கு. டேய், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? மனசு தொட்டு தான் பேசிட்டு இருக்கியா? உன் குழந்தை அண்ணி வயித்துல வளர்ந்துட்டு இருக்குடா. நீ எல்லாம் என் அண்ணன் இல்லடா. மனுஷனாவே உன்னை மதிக்க மாட்டேன்டா. டேய், என்னடா சொன்ன? ஏடா அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? டேய் கதிர, இது பொது இடம். இல்லனா திருப்பி சட்டையை பிடிச்சி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அம்மா என்ன அப்படிலாம் வளர்க்கல. இப்ப போய் நான் வெற்றி அண்ணனை பார்க்கணும். நான் வீட்டுல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். கம்பெனியை சரி பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் கூட வெட்டி சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. என்ன? ஏய், நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. பாத்துக்கிறேன். இந்த கதிர் யாருன்னு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. என்ன மனுஷன் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மம். இந்தாங்கய்யா, இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வேணாம் வேணாம் போ. ஐயா, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, எடுத்துக்கோங்க ஐயா.
அதெல்லாம் பாடிடலாம் கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடலாமா? நிறுத்தடி. நீ எங்க நிக்கிற? வெளில போ. நீலாம் இங்க நிக்க கூடாது. ஏன்? டேய் கதிரே, நிறுத்துங்க, யாரும் பேசாதீங்க. என் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாண்டி. என்ன கௌதம்? வெளில போடி. என்ன நான் என்ன பண்ணேன்? ஏய் ஏங்க யாரும் பேசாதீங்க. ஏய் கதிரே, என்னடா வா, பேசுறீங்க? இருங்கப்பா. ஏய், நான்லாம் எதுவும் போடி வெளில. போடி. ஐயோ டேய் என்ன போடின்றல. ஐயோ வெளில போடி. டேய் கதிரே, டேய் அவ்வளவுதான் மரியாதை. விடு. என்னடா ஏய், ஏன்டா குடிச்சு கலாட்டா பண்ற? அம்மா, நான் சொல்றது கேளு. நான் குடிக்கவே இல்ல. இல்லம்மா. அத்தை ஐயோ நீ குடிச்சிருக்கல இல்லம்மா, நான் வீட்டுல உனக்கு குடிக்கல. இடம் இல்ல. நீ இல்லம்மா, வெளியில நான் போ. சொல்றது கேளுங்க. ஏய்யா, என்னக்கா நம்ம கதிர் பத்தி உனக்கு தெரியாதா? அவன் போய் இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? அக்கா வேணும்னே இங்க சதி நடந்திருக்கீங்க. ஏ இந்திரா, எல்லாம் இவளாலதான். உண்மையை சொல்லு. நீ தான் இந்த பிளான் எல்லாம் பண்ண. அவனுக்கு ஏதாவது கலந்து கொடுத்தியா? நான் என்ன பண்ணேன்? அக்கா இல்ல இல்லடா, வா. நீ என்கிட்ட வா. பேசாதடா. இல்லம்மா. அக்கா, இவன் பண்ணிருக்க மாட்டான். குடிக்கலாமா? சொல்லு, நீ குடிச்சிருக்கல. வேண்டாம். நான் சொல்றது கேளு. நான் குடிக்கல. ஏன் இப்படி பண்ண? ஜெயா, அவ சொல்றத நம்பாதீங்க. ஐயோ, ராகினி, ராகினி, ஏய், ராகினி, என்னடி ஆச்சு? ஏய், ராகினி, கண்ணு முழிச்சு பாருடி. ராகினி, கௌதம், தண்ணி தள்ளி தள்ளி. ராகினி, ஐயோ, எந்திரடி. எந்திரடி. ஏய், என்னடி ஆச்சு? என்னடி? ஏய், ஐயோ, ராகினி, எந்திரடி. ராகினி, உனக்கு ஒண்ணு இல்லையே? ராகினி, உனக்கு ஒண்ணு இல்லையே? ஏண்டி, அவன் தான் அப்படி நடந்துக்கிறானே, நீ ஏண்டி குறுக்க வந்த? பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. உனக்கு ஒண்ணு இல்லல்ல? அக்கா, இந்த குடும்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்க்கா. எல்லாரும் சண்டை போட்டா எப்படிக்கா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஆமா ஆமா, அந்த சண்டைய ஆரம்பிக்கிறதே நீங்களா தான் இருப்பீங்க. இரு கௌதம், எவ்வளவு நடிப்பு உங்களுக்கு. என்ன நினைச்சிட்டு? ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? கௌதம் இரு கௌதம், நான் பேசிட்டு இருக்கேன்ல. அக்கா, இவ இப்படி பேசுறா. கௌதம் இரு கௌதம். அக்கா, இவ எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்திட்டே இருக்காக்கா. ஆமா ஆமா, என்னோட பொழப்பே தானே. நீங்க கீழே விழும்போது கூட தரையில அப்படியே தலைப்படாம அவ்வளவு கேர்ஃபுல்லா விழுறீங்க. உங்க நடிப்பெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இந்திரா, இரு கௌதம், நான் எப்பதான் பேசுறது? தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. சும்மா ஏய், வாய மூடி. இதுக்கு மேல நீ எதுவும் பேச தேவையில்லை. அத்தை, நான் சொல்றத நீங்களாச்சும் கொஞ்சம் கேளுங்க அத்தை. அவங்கதான் இதுல ஏதோ கலந்து கொடுத்திருக்காங்க. போதும் போதும், நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லைன்னு சொன்ன. முதல்ல உள்ள போ. இந்திரா, நீ போ. இந்திரா, கௌதம், நான் சொல்றேன்ல, போ. நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டீங்களா? அத்தை, நான் தான் சொல்றேன்ல. சொல்றேன்ல, நீ சொல்றத போ. கேளுங்க. ஏய், கூட்டு போங்க நீ. கௌதம், விடு கௌதம். வாடி. இந்திரா சொல்றத கேளு. அக்கா, அக்கா உனக்கு தெரியாதுக்கா. அத்தை, அத்தை சொல்றத கேளுங்க. ஏன் நம்ப மாட்டேங்கறீங்க? மாமா மாமா என்னங்க? எல்லா மாத்திரம் கரெக்டா போட்டீங்களா? ம் ஆ. ம் மாமா, ம் சத்துமாவு கஞ்செல்லாம் நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்ததுமா. எல்லாரும் என்ன விழுந்து விழுந்து பாத்துக்கங்க. ஆனா அங்க நீயும் இந்திராவும் வீட்டை விட்டு போனதுல இருந்து வீடு வீடாவே இல்லம்மா. ஆமா காவியா, நீயும் இந்திராவும் வீட்டை விட்டு போனதுனால மாமா ரொம்ப வருத்தப்பட்டாரு. சாரி மாமா, உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கறோம்ல. ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க சூழ்நிலை அப்படி. மாமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சரி. குடிங்க. மாமா, அடடே,
வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்குப்பா. ஓ, கோயிலுக்கா? ஆமா மாமா, உங்களுக்கும் இவருக்கும் உடம்பு சரியாகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். இந்தங்க மாமா பிரசாதம். முருகா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ சாப்பிட்டியா? உள்ள வரலாங்களா? சார் வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். சார் உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சார், எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல உட்காருங்க சார். தேங்க்யூ. அம்மாடி சுபா, மாமா வந்திருக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. இதோ கொண்டு வரேன் மாமா. நான் எடுத்துட்டு வரேன்க்கா, சீக்கிரம் வா. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஷூர், கண்டிப்பா சார். சரி, வரட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைப்படுதா? ஒரு கான்ஸ்டபிள வீட்டு வாசல்ல போட்டுங்களா? வேணாம்ப்பா. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். தேவைன்னா கூப்பிடுறோம் சார். ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர் சார். சரி, வரட்டுங்களா? வாங்க சார். அம்மாடி இந்திரா, இங்க பாரு. என்னாச்சு மாமா? போன்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது லாட்டரி எதுனா வின் பண்ணிட்டீங்களா என்ன? அப்போ எங்களுக்கும் ஷேர் கொடுத்துருங்க மாமா. முதல்ல 4 மருமகளுக்கும் பிரிச்சு கொடுங்க. ஏமா, அதெல்லாம் ஒரு விஷயமாமா? நான் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே பொண்ணுங்களா? இது அதை விட பெரிய விஷயம். நான் படிக்கிறேன். டே வெற்றி, அந்த கண்ணாடி எடு. இந்த ஆண்டிற்கான இந்திய குடியுரிமை பணிக்கான தேர்வுகளின் முடிவுகள் வரும் வாரத்தில் வெளியிடப்படும். இந்திராவோட IAS எக்ஸாமோட ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுதான். இந்திரா, வாழ்த்துக்கள். இந்திரா, ரிசல்ட் வரப்போதா? சூப்பர் டி. தேங்க்ஸ் கா. தேங்க்ஸ். அம்மா, இந்திரா, அந்த எக்ஸாம் எல்லாம் நீ போய் எழுதுறதுக்குள்ள எப்பா 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 எவ்வளோ பிரச்சனை. நினைச்சாலே ரொம்ப பெரிய கொடுமை இல்ல? ஆனா எல்லாமே தாண்டி நீ சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் எழுதுனது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். கௌதம், நீ இல்லனா என்னால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்திரா, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், மறந்துடாத. ஆமாமா, நானும் இங்கதான் இருக்கேன். அம்மாடி இந்திரா, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமா? மாமா, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கு. அதுல பாஸ் ஆகணும். அதுல மட்டும் நான் பாஸ் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு போஸ்டிங் தான். ஓ, சூப்பர் சூப்பர். என்ன இது? உங்களை தான் கேக்குறேன். என்ன இது? டிவோர்ஸ் பேப்பர்.
இங்க பாரு காவியா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஐயோ அழாத, எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அம்மா முன்னாடி உன் கூட சந்தோஷமா இருக்க மாதிரி எத்தனை நாள் தான் நடிக்க முடியும்? எனக்கு உன் தங்கச்சியை பார்த்தாலே அப்படியே எரிச்சல் ஆகுது. என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? முதல்ல அழுவுறதை நிறுத்திட்டு சொல்றதை கேளு காவியா. இது மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்குறதுக்கான அப்ளிகேஷன். இதுல கையெழுத்து போடு. நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். வா, இப்படி நில்லு. என்னதான் இந்திரா பிரச்சனை? இங்க பாரு, எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ வா, வந்து உட்காரு. உட்காரு. இந்திரா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு இரிட்டேட்டடா இருக்க? கதிர் ஏதாவது சொன்னானா? பின்ன என்ன? இந்திரா, உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல, அப்புறம் என்ன இந்திரா? இல்ல கௌதம், கதிர் மாமா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்பட்டதே இல்ல. எனக்கு அக்கா கிட்ட அவர் ஒழுங்கா இருந்தாலே போதும். அதை யோசிச்சு பார்த்தா சீமந்தத்துக்கு முன்னாடில இருந்தே அக்காக்கும் மாமாக்கும் ஒன்னும் சரியில்லைன்னு தோணுது. எனக்கு புரியல, என்ன சொல்ற? ஆமா கௌதம், எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அக்காவும் அதை மறைச்சிட்டே இருக்கா. அந்த ரோஷினி கிட்ட இருந்து படாத பாடுபட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப திரும்பவும் அதே மாதிரி பண்ணா நம்ம என்னதான் பண்றது சொல்லு? சரி விடு, கரெக்ட் தான். அவன் வர வர கொஞ்சம் சரியில்லைதான். எனக்கே அது நிறைய ஃபீல் ஆயிருக்கு. இப்போ பிசினஸ்ல ஆபீஸ்ல எல்லாம் பிரச்சனை நடந்துச்சா, அன்னிக்கிட்டயுமே அவன் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஓ, சூப்பர். யார் சொல்லுவாங்க நம்ம விதி விதியா போய் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆபீஸ்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். இவர்கிட்ட இருக்குன்னு தெரியல பாத்தியா? எல்லாத்துக்கும் நேரம் வரணும் போல இருக்கு இந்திரா, இல்ல? ஆமா கௌதம், வக்கீல் அங்கிள் ஏதோ சமாளிச்சிட்டு இருக்காரு. இதுல ஏதாவது அப்பாக்கு ஆதரவா கிடைச்சா சூப்பரா இருக்கும். நாளைக்கு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு பாத்துட்டு வரியா? தனியாவா போற? ஆமா. உனக்கு எத்தனை வாட்டி இந்திரா சொல்றது நீ எங்கேயும் தனியா போக கூடாது, நானும் வருவேன்னு? நான் வருவேன், ஓகே? நீ சொல்றது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? ஆனா அது நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேனே. அவரு தெரிஞ்சவர் தான். நீ முதல்ல கம்பெனில கான்சென்ட்ரேட் பண்ணு கௌதம். அத்தை மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், எதுவும் ஆகாது. இங்க பாரு கௌதம், நான் தான் சொல்றேன்ல, அவரு நம்ம ஊர்க்காரர் தான், அப்பாக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஷோர் தானே? தனியா போயிட்டு வந்துருவியா? நான் போயிடுவேன் கௌதம், ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். சரி, என்னவோ பண்ணு, ஆனா சேஃபா இரு, ஓகேவா? சரி, நீ கவலைப்படாத. நீ ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணு. சரி, நான் உனக்கு எதுனா கால் பண்றேன், ஓகே? பாக்குறேன். பாரு, ஏண்டா, நாங்க 2 பேரும் அப்படியாடா வளர்த்தவங்கள? ஆமாப்பா, அதுல என்னப்பா சந்தேகம்? பெருசா இவன் எம்டி ஆயிட்டேன்னு பாத்தீங்க, 100 கோடி ப்ராஜெக்ட் வாங்கிட்டான்னு கடைசியில என்ன அவமானப்படுத்துனீங்க? கடைசியில நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எப்படி கீழே இறங்கிச்சு பாத்தீங்கல்ல? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம்? ஓ, ஈகோ பாத்துட்டு நான் செலக்ட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் மாத்துனது நீதான். நீதான்டா காரணம். டேய், என்னடா பேசுறீங்க? ஷேர்ஸ் குறைஞ்சிருச்சா? ஏங்க, இது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஜெயா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய்,
என்னடா நடக்குதுங்க? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அக்கா, நீ குடும்பத்தை விட்டுதான் ஒதுங்கிட்ட நினைச்சேன். இப்ப கம்பெனியும் விட்டுட்டியாக்கா? என்னடி சொல்ற? கௌதம், என்ன நடக்குதுங்க? மா அவனே அம்மா கேக்குறீங்க? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இதோ வெற்றினா கூட தான் தெரியும். நான் சொன்னா ஆமாம்மா, நம்ம அன்னபூர்ணி குரூப்ஸோட ஷேர் மதிப்பு குறைஞ்சிடுச்சுமா. குறிப்பா திருச்சியிலயும் சென்னையிலயும் நடந்த கம்பெனி பிரச்சனையில குறைஞ்சிருச்சு. திருச்சியிலையா? அங்கதானே கௌதம் இருந்தாரு, அங்க எப்படி நடந்துச்சு? திருச்சி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ராஜெக்ட் தானே, அங்க எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு? நீ அங்கேயே தானே இருந்த, நீ இருந்து எப்படி நடந்துச்சு? ஐயோ அக்கா, நீ ரொம்ப பாவம்க்கா. உனக்கு ஒண்ணுமே தெரியல. மா, உங்க செல்ல கடைக்குட்டி பையன் ஜாயிண்ட் எம்டி திருச்சிக்கே போகல. கௌதம், என்னடா சொல்றான்? என்ன சொல்றான் அவன்? அப்ப நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? சொல்லு கௌதம், சொல்லு. मैम जी, आपके नाम बजल लाल। नमस्ते मैम जी। சொல்லு கௌதம், சொல்லு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பக்கம் நின்றுப்பியாடி? சரி சரி சரி, ஃப்ரீயா விடு. எல்லாம் போய் ஒன்னா இடியாப்ப சேவை, சமூக சேவைன்னு ஊரை சுத்துங்க. எனக்கு கம்பெனியை பாக்குற முக்கியமான வேலை இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், டைம் இல்லைன்னா போங்க. போன் வேற பேசணும். கௌதம், என்னால முடியல கௌதம். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு கௌதம். என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம். விடு இந்திரா, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல, பாத்துக்கலாம். கௌதம், அண்ணி விடுங்க அண்ணி, ரிலாக்ஸா இருங்க. ஓ, சூப்பர். யார் சொல்லுவாங்க நம்ம விதி விதியா போய் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆபீஸ்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். இவர்கிட்ட இருக்குன்னு தெரியல பாத்தியா? எல்லாத்துக்கும் நேரம் வரணும் போல இருக்கு இந்திரா, இல்ல? ஆமா கௌதம், வக்கீல் அங்கிள் ஏதோ சமாளிச்சிட்டு இருக்காரு. இல்ல ஏதாவது அப்பாக்கு ஆதரவா கிடைச்சா சூப்பரா இருக்கும். நாளைக்கு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு பாத்துட்டு வரியா? தனியாவா போற? ஆமா. உனக்கு எத்தனை வாட்டி இந்திரா சொல்றது நீ எங்கேயும் தனியா போக கூடாது, நானும் வருவேன்னு? நான் வருவேன், ஓகே? நீ சொல்றது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? ஆனா அது நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேனே. அவரு தெரிஞ்சவர் தான். நீ முதல்ல கம்பெனில கான்சென்ட்ரேட் பண்ணு கௌதம். அத்தை மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், எதுவும் ஆகாது. இங்க பாரு கௌதம், நான் தான் சொல்றேன்ல, அவரு நம்ம ஊர்க்காரர் தான், அப்பாக்கும் நல்லா தெரிஞ்சவர் தான். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஷோர் தானே? தனியா போயிட்டு வந்துருவியா? நான் போயிடுவேன் கௌதம், ட்ரஸ்ட் மீ, நான் பாத்துக்கிறேன். சரி, என்னவோ பண்ணு, ஆனா சேஃபா இரு, ஓகேவா? சரி, நீ கவலைப்படாத, நீ ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணு. சரி, நான் உனக்கு எதுனா கால் பண்றேன், ஓகே? பாக்குறேன். பாரு.
ஏண்டா நாங்க 2 பேரும் அப்படியாடா வளர்த்தவங்கள? ஆமாப்பா, அதுல என்னப்பா சந்தேகம்? பெருசா இவன் எம்டி ஆயிட்டேன்னு பாத்தீங்க, 100 கோடி ப்ராஜெக்ட் வாங்கிட்டான்னு கடைசியில என்ன அவமானப்படுத்துனீங்க? கடைசியில நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எப்படி கீழே இறங்கிச்சு பாத்தீங்கல்ல? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம்? ஓ, ஈகோ பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் மாத்துனது நீதான்டா காரணம். டேய், என்னடா பேசுறீங்க? ஷேர்ஸ் குறைஞ்சிருச்சா? ஏங்க, இது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஜெயா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்னடா நடக்குதுங்க? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அக்கா, நீ குடும்பத்தை விட்டுதான் ஒதுங்கிட்ட நினைச்சேன். இப்ப கம்பெனியும் விட்டுட்டியாக்கா? என்னடி சொல்ற? கௌதம், என்ன நடக்குதுங்க? மா, அவனே அம்மா கேக்குறீங்க? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இதோ வெற்றினா கூட தான் தெரியும். நான் சொன்னா. ஆமாம்மா, நம்ம அன்னபூர்ணி குரூப்ஸோட ஷேர் மதிப்பு குறைஞ்சிடுச்சுமா. குறிப்பா திருச்சியிலயும் சென்னையிலயும் நடந்த கம்பெனி பிரச்சனையில குறைஞ்சிருச்சு. திருச்சிலையா? அங்கதானே கௌதம் இருந்தாரு, அங்க எப்படி நடந்துச்சு? திருச்சி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ராஜெக்ட் தானே, அங்க எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு? நீ அங்கேயே தானே இருந்த, நீ இருந்தும் எப்படி நடந்துச்சு? ஐயோ அக்கா, நீ ரொம்ப பாவம்க்கா. உனக்கு ஒண்ணுமே தெரியல. மா, உங்க செல்ல கடைக்குட்டி பையன் ஜாயிண்ட் எம்டி திருச்சிக்கே போகல. கௌதம், என்னடா சொல்றான்? என்ன சொல்றான் அவன்? அப்ப நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? சொல்லு கௌதம், சொல்லு. मैम जी, आपके नाम बजल लाल। नमस्ते मैम जी। சொல்லு கௌதம், சொல்லு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பக்கம் நின்றுப்பியாடி? சரி சரி சரி, ஃப்ரீயா விடு. எல்லாம் போய் ஒன்னா இடியாப்பா சேவை, சமூக சேவைன்னு ஊரை சுத்துங்க. எனக்கு கம்பெனியை பாக்குற முக்கியமான வேலை இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், டைம் இல்லைன்னா போங்க. போன் வேற பேசணும். கௌதம், என்னால முடியல கௌதம். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு கௌதம். என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம். விடு இந்திரா, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல, பாத்துக்கலாம். கௌதம், அண்ணி விடுங்க அண்ணி, ரிலாக்ஸா இருங்க. கௌதம், அத்தை இப்படி தானே, என் மேல இருக்கிற கோவத்துலதான் அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. நீ வேணா பாரேன், அவங்க சீக்கிரமாவே மாறிடுவாங்க. உன்னை கூப்பிட்டு அவங்களே ஆபீஸ நீதான் கௌதம் பாத்துக்கணும்னு சொல்ல போறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கு இந்திரா. ஆனா நீ யோசிச்சு பாரு, எங்க வீட்டுல 3 அண்ணனுங்க இருந்தும் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை எம்டி ஆக்கி அழகு பார்த்தாங்க. இப்ப மட்டும் இல்ல இந்திரா, என் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் கௌதம், அத்தைக்கு நல்ல பேரண்டிங் தெரிஞ்சிருக்கு. உங்க 4 பேரை பார்த்தாலே அது இன்னும் நல்லா தெரியுது. அதுலயும் நான் ரொம்ப ஸ்பெஷல் இந்திரா. எனக்காக அவங்க எவ்வளவு நிறைய ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க தெரியுமா?
நான் கம்பெனி நல்லா எடுத்துட்டு வருவேன் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தல. கௌதம், எதுவும் ஃபீல் ஆகாத. என்ன இதுல என்னோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? என்னது? கதர் தான். ஏற்கனவே என் மேல இருந்த கடுப்புல நான் போட்ட ப்ராஜெக்ட் பிளான் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு மாத்திட்டான். அதான் இப்ப ஷேர்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. நல்லபடியா தான் இருந்தது. எப்படி செஞ்சு வச்சிருக்கான் பாரு. இப்ப நானும் இல்ல, கம்பெனில என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நாம தான் பக்கத்துல இருந்து செய்யணும்னு அந்த கஸ்டமர் சைடுல இருந்து சொன்னாங்க. இப்போ நீ இல்லனா அது என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே கௌதம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கும் தெரியல. என்ன பாரு கௌதம், என்ன பாரு. இங்க பாரு, எல்லாம் சரியாயிரும். நீயே பாரு, நம்ம லைஃப்ல நம்ம எவ்ளோ ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கவே நம்ம எவ்ளோ போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயமும் சரியாயிடும் கௌதம். நீ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரதான் போற. எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. நான் இருக்கேன் உனக்கு. நீயே worry பண்ணிக்கிற கௌதம். ஓகே. கதிர், பொறுமையாயிரு. இப்பதான் நான் சொன்னதெல்லாம் கேட்டு கம்பெனி பொறுப்பை உன் கையில கொடுத்திருக்காங்க. நீ மத்ததும் இதே மாதிரி கேளு. உன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் காவ்யா கிட்ட சண்டை போடாத. அந்த இந்திரா எந்த வகையிலயும் இன்டர்ஃபியர் ஆகாத அளவுக்கு நாம பாத்துக்கணும். என்னடா யோசிக்கிற? சரி சித்தி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் அமைதியா போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்து கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் கதிர், அவ்வளவுதான். இது போதும். நீ போய் ரெஸ்ட் எடு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ. சரி சித்தி. ஒரு வழியா இன்னொரு ஜோக்கரை ரெடி பண்ணிட்டேன். இந்த ஹேமா வேற திருந்திட்டாலா நமக்கு ஒரு கைப்புள்ள இல்லாம கஷ்டமா இருக்கு. இனிமே இவனை வச்சு கொஞ்சம் விளையாடலாம். இவனும் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். இந்திரா, சுபாக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல இந்திரா. என்னாச்சுக்கா? ஒன்னும் இல்லம்மா. என்னடி? தெரியலையேக்கா. சுபாக்கா, நீங்க இன்னும் அதே நடிச்சிட்டு சோகமா இருக்கீங்களா? விடுங்கக்கா. ராகினியத்தை பேசாத பேச்சா என்ன? இல்ல காவியா, நானே இப்பதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏதோ கோயிலுக்கு போனா சாமி கண்ணை திறக்காதான்னு, ஒரு குழந்தை எனக்கு பிறக்காதான்னு நானே ஏங்கிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னு இப்படி பேசுறாங்க. அக்கா, எல்லாரும் சிரிச்சு பேசினாதான் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்லக்கா. இப்போ நீங்க ஏன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஹேமாக்கா ரூம்ல அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம உடனே அவங்கள